அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 11 போலீஸ் ஸ்டேஷன். தெரு வாசற்படியில் தள்ளப்பெற்ற கார்வார் பிள்ளை மெதுவாக தள்ளாடிக்கொண்டு எழுந்திருந்தார். மேல்வேஷ்டியை எடுத்து தூசியை தட்டி போட்டுக் கொண்டார். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டு அவசரமாக கிளம்பி நடந்தார். கார்வார் பிள்ளையின் வாழ்க்கையில் இம்மாதிரி சம்பவங்கள் சாதாரணமானவை. பல தடவைகளில் அவர் ஏழை எளியவர்களின் வீடுகளிலே இதைவிட அதிகமான தொந்தரவுக்கு ஆளாகியிருக்கிறார். அதையெல்லாம் அவர் லட்சியம் செய்வது கிடையாது. இது விஷயத்தில் அவர் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கை நடத்தினார் என்றே சொல்லலாம். ஆனாலும் இன்று நடந்த சம்பவத்தை அவர் அவ்வாறு உதறித் தள்ளிவிட முடியவில்லை. இந்த முத்தையன் மடத்தில் தம் கீழே வேலையில் இருப்பவன். இனிமேல் அவனிடம் எப்படி வேலை வாங்க முடியும்? அவனிடம் தலை நிமிர்ந்து பேசுவதுதான் எவ்விதம் சாத்தியம்? எப்படியோ சமாளித்துக் கொள்கிறோம் என்றாலும் அந்த பையன் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பானா? சந்தானத்திடம் போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வைத்தால் என்ன செய்கிறது? ஏற்கனவே தம் பேரில் புகார்களுக்கு குறைவில்லை. பீதியில் போய்க் கொண்டிருக்கும் போதே கார்வார் பிள்ளை இதையெல்லாம் பற்றி சாங்கோபாங்கமாக ஆலோசனை செய்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். அதன் பலனாக அவர் நேரே மடத்தின் காரியாலயத்துக்குப் போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குப் போனார். போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டர் சர்வோத்தம சாஸ்திரி அப்போதுதான் ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு வெளியே வந்தவர் கார்வார் பிள்ளையை பார்த்ததும், "வாரும் சங்குப்பிள்ளை, நீர் வருகிறீரென்று 1/4 மணி நேரத்திற்கு முன்பே எனக்கு தெரிந்து போச்சு. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பதை சங்குப்பிள்ளை வருவார் பின்னே ஜவ்வாது வாசனை வரும் முன்னே என்று மாற்றிவிட வேண்டியதுதான். ஆனால் என்ன ஒரு மாதிரியாயிருக்கிறீர்? நெற்றியிலே என்ன அவ்வளவு பெரிய வீக்கம்? விஷயம் என்ன?" என்று கேட்டார். "சார், அசந்தர்ப்பமாய் ஒரு காரியம் நடந்து போச்சு. நீங்கள் பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்புறம் இந்த ஊரிலே யாரும் இருக்க யோக்கியதையில்லை. மடத்தை மூடிக்கொண்டு நாங்களெல்லாம் கிளம்பிவிட வேண்டியதுதான்" என்றார் கார்வார் பிள்ளை. சங்குப்பிள்ளை, அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் இந்த ஊர் செய்த பாக்கியம்தான். ஆனால் அது நடக்காது என்று எனக்கு தெரியும். என்ன சமாச்சாரம்? சீக்கிரம் சொல்லும். கலெக்டர் துரை வருகிறாராம் சேந்தனூருக்கு. நான் போக வேண்டும், அவசரம் என்றார். நல்ல வேளையாக போச்சு, நான் உடனே கிளம்பி வந்தது. பாருங்கள், மடத்திலே ஒரு தரித்தலை பயல் யாரோ சிபார்சு பண்ணினார்கள் என்று வேலைக்கு வைத்தோம். முத்தையன் என்று பெயர். அந்த பையன் நாளடைவிலே மடத்து பணத்தை கையாடி வந்தான் என்று தெரிந்தது. இன்றைக்கு மத்தியானம் பெட்டியில் 50 ரூபாய் பணம் குறைந்தது. பையனை விசாரிக்கலாம் என்று பார்த்தால் ஆளை காணவில்லை. உடனே புறப்பட்டு அவன் குடியிருக்கிற வீட்டுக்கு போனேன். அங்கே பாருங்கள், இந்த தடிப்பயல் அவன் தங்கச்சிக்கிட்ட ரூபாய் நோட்டை கொடுத்து கொண்டிருந்தான். கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு வந்து போலீசில் ஒப்புவிப்பதற்காக அவனை பிடித்தேன். அந்த தடிப்பயல் என்னை பிடித்து தள்ளி சுவரிலே வைத்து மோதிவிட்டான் சார்னா. கொஞ்சம் நான் உஷாரா இல்லாமற் போனால் மென்னியை பிடித்து கொண்டிருந்தாலும் கொன்றிருப்பான். நீங்கள் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணியாக வேணும். அப்போது சப் இன்ஸ்பெக்டர், "அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஐயா, நீர் சொல்கிறதற்கெல்லாம் சாட்சி உண்டா சொல்லும்" என்றார். "பேஷாய் உண்டு. உங்களுக்கு யார் எப்படி சாட்சி சொல்ல வேணுமோ அப்படி சொல்ல செய்கிறேன்." "பொய் சாட்சி தயார் பண்ணுகிறீரா?" "சிவ சிவ ஆண்டவனே, பொய் சாட்சியா? கண்ணாலே பார்த்தவாளைக் கொண்டு சாட்சி சொல்ல சொல்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு?" சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு, "நாயுடு, இந்த சங்குப்பிள்ளையிடம் வாக்குமூலம் வாங்கிக் கொண்டு அவர் சொல்கிற பையனை அரெஸ்ட் செய்து கொண்டு லாக்கப்பில் வைங்க. நான் வந்து மற்ற விஷயம் விசாரித்துக் கொள்கிறேன்" என்று கூறிவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஏறிச் சென்றார். முத்தையன் வீதியோடு மடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் ஒருபுறம் கொதிப்பும் மற்றொரு புறம் வருங்காலத்தை பற்றிய ஏக்கமும் குடிக்கொண்டிருந்தன. பண்டார சந்நிதியை உடனே பார்க்க முடியுமா? பார்த்தாலும் தான் சொல்வதில் அவருக்கு நம்பிக்கை உண்டாகுமா? நியாயம் பிறக்குமா என்று பலவித எண்ணங்கள் தோன்றி மறைந்தன. அப்போது எதிரே கொஞ்ச தூரத்தில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வருவதை அவன் பார்த்தான். உடனே பண்டார சந்நிதியிடம் போய் சொல்வதைக் காட்டிலும் ஏன் போலீசில் போய் சொல்லக்கூடாது என்று அவனுக்கு தோன்றியது. அப்படி எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையிலேயே அந்த போலீஸ்காரர்கள் அவன் அண்டை வந்து நின்றார்கள். அவர்களில் ஒருவன், "தம்பி, நீதானே முத்தையன் என்கிறது" என்றான். முத்தையன், "ஆமாம்" என்றதும், "இன்ஸ்பெக்டர் ஐயா உடனே அழைச்சிண்டு வர சொன்னாரு. ஒரு சமாச்சாரம் கேட்க வேணுமாம்" என்றான் போலீஸ்காரன். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்துவிட்டது என்று எண்ணினான் முத்தையன். கார்வார் பிள்ளை அபிராமியை உபத்திரவப்படுத்துவதைத்தான் வருவதற்கு முன்னாலேயே வேறு யாராவது பார்த்துவிட்டு போலீசில் போய் சொல்லியிருப்பார்களோ என்று எண்ணினான்.
கான்ஸ்டபிளை கேட்டதற்கு அவர்கள் தங்களுக்கு தகவல் ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனை அடைந்ததும் ஹெட் கான்ஸ்டபிள் நாயுடு அவனை ஏறிட்டுப் பார்த்தார். பிறகு அவர் உட்கார்ந்திருந்த கூடத்துக்கு எதிரிலிருந்த ஒரு அறையை திறந்து, "தம்பி, இந்த ரூமுக்குள் போ" என்றார். முத்தையன் அந்த அறையில் தன்னிடம் ரகசியமாக ஏதோ கேட்கப் போகிறார் என்று நினைத்தவனாய் உள்ளே போனான். உடனே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் வெளிக்கதவை சாத்திப் பூட்டியதை பார்த்ததும் முத்தையனுக்கு சொரேரென்றது. "என்ன சார் இது? ஏன் என்னை வைத்து பூட்டுகிறீர்கள்?" என்று பரபரப்புடன் கேட்டான். "ஏனா? களவாணிப் பயலே! மடத்துப் பணம் 50 ரூபாயை அமுக்கிவிட்டு ஏனென்றா கேட்கிறாய்? போதாதற்கு கார்வார் பிள்ளை மேலும் கை வச்சிட்டியாமே, திருட்டுப் பயலே!" என்றார் ஹெட் கான்ஸ்டபிள். "ஐயோ, இது என்ன படுமோசம்!" என்று அலறினான் முத்தையன். ஹெட் கான்ஸ்டபிள் இதற்குள் வெளியே போய்விட்டார். முத்தையன் "சார், சார்" என்று கதறிக்கொண்டே கதவை பிடித்து உலுக்கினான். அப்போது, "இரும்புக் கதவு சாமி, வெறும் கையாலே ஒடிக்க முடியாது சாமி" என்ற குரலைக் கேட்டு அவன் திடுக்கிட்டான். குரல் வந்த பக்கம் பார்த்தான். அதே அறையின் மூலையில் கந்தல் துணியுடன் செம்பட்டை படர்ந்த மீசை தாடியுடனும் குறவன் ஒருவன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.